Assalamualaikum warahmatullahi wabarakatuh. A'udzu billahi minasyaitonir rajim. Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi rabbil alamin. Wa nahmaduhu wa nasta'inuhu wa nusalli ala rasulil karim. Amma ba'd. Faqad qala Allahu ta'ala fil Qur'anil Majid wal Furqanil Karim. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. மேலும் அவனை கொண்டே பிறப்பேன், அவனை கொண்டே இறப்பேன், மீண்டும் அவனை கொண்டே எழுப்பப்படுவேன். அத்தகைய வல்ல ரஹ்மானின் கிருபையை கொண்டு பேச முன்வந்துள்ளேன். மேலும் என் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, சஹாபாக்கள், தாபீன்கள், தபர் தாபீன்கள் மற்றும் நம் அனைவரின் மீது அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமானவர்களே, நாம் என்னதான் விதவிதமாக பெயர் வைத்தாலும் கடைசியாக நமக்கு வைக்கப்படும் பெயர் ஜனாசா தான். நாம் என்னதான் அழகழகாக ஆடை அணிந்தாலும் கடைசியாக நமக்கு அணிவிக்கப்படும் ஆடை காபன் தான். நாம் என்னதான் அதிகமாக சொத்து சேர்த்து மாளிகையிலேயே இருந்தாலும் கடைசியாக நாம் தங்கப்படும் இடம் கபரு தான். அப்படிப்பட்ட கபரை பற்றி பேச எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் உதவியை கொண்டு முன் வந்துள்ளேன். பலன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா அமீல ஆலமியு அம்ஜாலஹு மின் அஸாபில் கபரி நிக்ரில்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், ஆதமின் மகன் செய்யும் அமல்களில் கபருடைய வேதனையை விட்டும் அவனை காப்பாற்றும் அமல் அல்லாஹ் தஆலாவை திக்ர் செய்வதை விட மேலானது ஒன்றுமே இல்லை. மேலும் கபராகிறது தினமும் நம்மிடம் சொல்லிக் கொண்டே இருக்கிறது, நிச்சயமாக நாம் தனிமையின் வீடு, புழு பூச்சிகள் நிறைந்த வீடு, என் மீது நீ ஆணவமாக நடக்காது, நிச்சயமாக ஒரு நாள் நீ என்னிடம் வந்தே தீர வேண்டும், அப்போது நான் என் வேலையை காட்டுவேன் என்று. ஆகவே நாம் கபருக்கு தேவையான நன்மைகளை சேகரித்து கொண்டு போக வேண்டும். அப்படி இல்லை என்றால் கபருடைய வேதனை நம்மை வந்தடையும். நவுதுபில்லாஹ் மின்ஹா. மேலும் இதற்கு ஒரு சம்பவம் சொல்கிறேன். நம்முடைய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மிகவும் அன்பிற்குரிய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மௌத்தாகிவிட்டார்கள். அப்போது சஹாபாக்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களை அடக்குவதற்கு கபருக்கு கொண்டு சென்றார்கள். அப்போது கபரை பார்த்து சஹாபாக்கள் கேட்டார்கள், ஓ கபரே, இன்று உன்னிடம் யார் வரப்போகிறார் என்று உனக்கு தெரியுமா? நம்முடைய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வீர புலை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உன்னிடம் வரப்போகிறார்கள் என்று சஹாபாக்கள் கூறினார்கள். அதற்கு கபரு கூறியது, அவர்கள் யாராக இருந்தால் எனக்கு என்ன? யார் அதிகமாக நன்மை கொண்டு வருகிறார்களோ அவர்களிடம் நான் நல்ல விதமாக நடந்து கொள்வேன். யார் அதிகமாக பாவம் கொண்டு வருகிறார்களோ அவர்களிடம் நான் மிகவும் மோசமாக நடந்து கொள்வேன் என்று கூறியது. முஹம்மது நபி மகளுக்கே இந்த நிலைமை என்றால் நம்முடைய நிலைமை என்னவென்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பொதுத்தலங்களில் உலா வரும் பெண்களே, உங்களது ஆடைகள் இருக்கும் பொழுதெல்லாம் கபரும் இருக்கும் என்பதை உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். வெளி உலகில் உலா வரும் பெண்களே, உங்களது நறுமணம் வெளியில் கமலும் பொழுதெல்லாம் சொர்க்கத்தின் நறுமணத்தை உங்களால் துளி கூட நுகர முடியாமல் போகும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ். நாம் இவ்வுலக வாழ்க்கையில் மூழ்கி கொண்ட அல்லாஹ்வை மறந்து மறுமையை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இனிமேலாவது சிந்தியுங்கள், உணருங்கள். அல்லாஹ் மிக மன்னிப்பவர், கருணையாளர். ஆகவே இனிமேலாவது நாம் பாவங்களை விட்டு மீண்டு அல்லாஹ்வின் பக்கம் விரைவோம். நாம் கபருக்கு தேவையான நன்மைகளை செய்வதில் விரைவோம். இன்ஷா அல்லாஹ் நாம் அல்லாஹ்வை தொழுது அதிகமாக நன்மை செய்து கபரில் கேட்கப்படும் கேள்விக்கு பதில் சொல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக என்று துஆ செய்த வண்ணம் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.